இன்னைக்கு நம்ம கிட்ட 1972 ஜாவா 250 தான் இருக்கு. மாடர்ன் மிஷின்ஸை மட்டுமே பார்த்து வளர்ந்த எனக்கு இந்த ரெட்ரோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து இந்த ஒரு கண்டிஷன்ல இவ்வளோ நல்ல விஷயமா ஒரு ஜாவா வந்து பார்த்ததில்ல. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்போ வந்து எவ்வளோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதில் எவ்வளோ தவறுறாங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ மோட்டார் சைக்கிள்ஸை மாற்றிருக்குன்றத இந்த மோட்டார் சைக்கிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்னக் ஃபிட்டா அப்படியே வந்து நல்லா இதுவா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ்காக கேபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லாம்ப் ஹவுசிங் உள்ள ரவுட் பண்றாங்க. இந்த த்ராட்டில் கேபிள் ஆக்சுவலா இதோட ரவுட்டிங் வந்து இப்போ வெளியே இருக்கு. ஆனா இதோட ஒரிஜினல் ரவுட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் உள்ள. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். ஒரு விஷயமும் எஸ்பெஷலி இந்த கார்பரேட்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹவுசிங் கொடுத்து அதை நீட்டா என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயமே இதோட இந்த இன்டெகிரிட்டி தான். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தேன் 50 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 50 இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் 5 வருஷம் தாங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கலாம். பட் அப்போ செஞ்ச மோட்டார் சைக்கிள்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இன்ஜினியர்ஸ் வந்து லவ் அண்ட் பேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளமா இருக்கு. உங்க வீட்டில் ஏதாவது பழைய மோட்டார் சைக்கிள், விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் இருந்துச்சுன்னா அதோட உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்.